இன்னைக்கு நம்ம ஃபார்மில் நேற்று செலக்ட் பண்ணி வச்ச வாழைக்கட்டைகளெல்லாம் நடுறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ நம்ம வாழை மரத்துக்குள்ளேயே போடுறதுனால 6க்கு 4ங்கிற கணக்கில் போடுறோம். தண்ணியில் மோனோவும் ப்ளூ காப்பரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழைக்கட்டைகளை அதில் டிப் பண்ணி அதுக்கப்புறமா அதை நடறோம் நம்ம. இதனால் நமக்கு பூச்சி தாக்குறது, ஃபங்கஸ் வர்றது, வேர் அழுகிற பிரச்சனை இதெல்லாம் வராது. அது கூட நம்மட்டோடுங்கிற நூற்புழு பிரச்சனையும் வராது. இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இந்த ப்ரிவென்ஷனை பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கதலி தான் போட்டிருந்தோம். இப்போ நடுறதும் அதோட கண்ணுகள் தான் நம்ம நட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தடவை நம்ம வாழை இலைகளுக்காக நடவு செய்கிறோம். வாழை மரங்கள் நடுறதுனால தென்னை மரத்துக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாழை நடவு போட்டால் மண் லூஸ் பண்ணி தரும், ரூட்டுக்கு ஃப்ரெஷ் ஏர் போகும், க்ரோத்தோட ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். அதனால் நமக்கு காப்புலேயும் அதிகரிப்பு இருக்கும். எங்க அப்பா அப்பவே சொன்னான், மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.